காரைக்குடியில் பழங்கால பொருட்களின் அருங்காட்சியகம் திறப்பு விழா. 2500க்கும் மேற்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சியில் பல முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கலனிவாசல் பகுதியில் வசித்து வருபவர்கள் மகாதேவன் பிரியதர்ஷினி தம்பதியினர். தொல்லியல் ஆர்வலரான மகாதேவன் பணி நிமித்தமாக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் அபூர்வமாக கிடைக்கும் பழங்கால பொருட்களை வாங்கி வந்து தனது வீட்டில் சேமித்து வைத்துள்ளார். இதில் 1900 ஆண்டுகள் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்திய மற்றும் வெளிநாட்டு கார்கள், அக்காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்திய சேரட் வண்டிகள், ரிக்ஷா வண்டிகள், பொம்மைகள், மண்பாண்டங்கள், பியானோ உட்பட பல்வேறு இசைக்கருவிகள் என 2500க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இப்பொருட்கள் அனைத்தையும் காட்சிப்படுத்தி அக்காலத்தில் நமது மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை இளைய தலைமுறை மற்றும் வருங்கால சந்ததிகள் அறிந்து கொள்ளும் விதமாக தனது வீட்டருகே பொம்மை காதலன் என்ற தலைப்பில் அருங்காட்சியகம் ஒன்றை அமைத்துள்ளார். இதன் தொடக்க விழா இன்று காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதனிடையே தமிழக முதல்வர் மற்றும் கேரளா, மகாராஷ்டிரா, லடாக் மாநில கவர்னர்கள் அமைத்த மகாதேவனுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சார் செல் எடுக்கிற கொஞ்சம் பிரிண்ட் வாங்க. Sir, please opening. This is automobile section. Okay. சார் அப்படியே உள்ள வந்துருங்க. அப்படியே கொஞ்சம் உள்ள பார்க்க உள்ள அப்படியே பார்வையிடுங்களா அப்படியே. खाली அது பண்ண மாட்டாங்கல்ல. பார்வையிடுற இங்கே பார்வையிடுறாரு, அது திரும்ப பாருங்க. நீங்கள் பாருங்க. எஸ் நீங்கள் எடுங்க, சும்மா எடுங்க.
சைடில் திரும்பிங்க. தம்பி உட்காருமா உட்காந்துக்குமா. தம்பி உட்காந்துங்க. அழகா மியூசியம் நான் லைஃப்ல பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது மாதிரி மியூசியம் இருக்கும். ஸோ ஒரு பொம்மை காதலின் அருங்காட்சியகம் திறக்கிறதுக்காக நம்மளா ஒன்னா வந்திருக்கோம். இங்க இது ஒரு சாதாரணமா நினைக்கிறோம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்ச பிறகு பாத்தீங்கன்னா இது காரைக்குடியின் ஒரு அடையாளமாக